எல்லாமே நான் பார்த்துக்குவேன். ஏன்னா, அந்த அளவுக்கு நம்பிக்கை என் மீது வைத்திருந்த ஒரு தலைவர் அவரு. கரும்பு கடையில இப்போ வாக்குக்கு பணமோ, எந்த பொருளோ குடுக்க வேண்டான்னு சொன்னது, இவங்களுடைய அந்த சுயரூபம் வெளிய வர தான் நான் எதிர்க்க ஆரம்பிச்சேன். ஒரு பரதா போட்டு இஸ்லாமிய பெண் நிற்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்பொழுது அதிமுககாரங்களுக்கு பிடிக்கிறதில்ல. நேத்து கூட நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். விபி கந்தசாமி அண்ணா ஏடிஎம்கே தொண்டே போடல. அவர் பிஜேபி தொண்டை போட்டு உட்காந்துருக்காரு. எப்பவுமே ஜெயலலிதா அம்மா தான் இவங்க கை அசைப்பாங்க. பியூஷ் கோயலும் அன்புமணியும் டிடிவியும் அவங்க கையசைக்கும் போது உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு அந்த வலி இருக்கும். அதிமுக பிஜேபி கூட்டணி எதுக்கிறது மட்டும்தான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களோட முதற் கடமை. 5 கடமை இருக்குல்ல, 6வது கடமை அதுதான். நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தமிழ் தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பது சமீபத்தில் அதிமுகவிலிருந்து பிரிந்து திமுகவில் இணைந்திருக்கிற ரெஜினா பேகம் அவர்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மேடம் நல்லா இருக்கேன், சொல்லுங்க. எலெக்ஷன் டைமில் ஒரு நீண்ட நாள் பிரயாணித்தவங்க கட்சியிலேருந்து கட்சி மாறும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலை இணைஞ்சிங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் அதிமுகவில் இருந்தீங்க? இல்லை, அதிமுகவில் கிட்டத்தட்ட 2014 நான் ஜஸ்ட்டு என்னுடைய ரோட்டில் இருக்கிற மக்களுக்கு பொருள் வாங்கி கொடுக்கறதும், அவர்கள் கொடுக்குற இலவச பொருட்கள், நிவாரணப் பொருட்கள் இதை வாங்கி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ மாவட்ட செயலாளர், தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர். பின்னாடி பார்க்க திறந்தாரு. இங்கே இருக்கிற டிச்சு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி இது பண்ணும்போது மக்களை திரட்டி கொண்டு போய் நிற்க வச்சு அவங்க இதுதான் சட்டமன்ற உறுப்பினர் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த எங்களுடைய ரோட்டில் இருக்கிற மக்களுக்கு நான் அந்த அறிமுகப்படுத்தினேன். அதில் அவர் என்னைய கட்சிக்கு கூப்பிட்டாரு. அவரே கலாச்சாரம். ஆமாம், அதாவது இங்கே இருக்க பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர் இவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணும்போது நான் அந்த பயணம் ஒரு ஜஸ்ட் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். நான் அவ்வளோவா அரசியல் ஆர்வம் இல்லாமல், என் பொண்ணு பெங்களூரில் படிச்சிருந்தனால நான் அவ கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால 2016 எனக்கு மீண்டும் அழைப்பு வந்துச்சு. நீங்கள் மறுபடியும் வரணும் அப்படிங்கிற அழைப்பு வந்தனால எனக்கு மாவட்ட இணை செயலாளர் அந்த பதவி கொடுத்து தான் அவங்க உள்ளே கூப்பிட்டாங்க எனக்கு. அதாவது கோவை மாவட்ட அதை தெற்கு புறநகர் மாவட்டம், அந்த மாவட்ட இணை செயலாளர் கொடுத்து தான் அவங்க உள்ளே என்னை கூப்பிட்டாங்க. 2016 அதிமுக ஆட்சி தான். அதில் எனக்கு எந்த லாபம் நான் எனக்குமே எனக்கு வேணும், எனக்கு கொடுங்க, என் பொண்ணுங்களுக்கு கொடுங்க அப்படிலாம் நான் யாருமே, என் சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க, என் உறவினர்களுக்கு கொடுங்கன்னு நான் யாருக்கு எந்த ஒரு உதவியையும் நான் தலைவர்கிட்டையோ யாருக்கிட்டையும் நான் கேட்டதில்லை. ஒரு அரசு துறையில் வேலையோ அரசு உதவியோ கிடைக்கணும் அப்படிங்கிற இதில் என்னை சார்ந்தவர்கள் இல்லை. ஆனால் என் கூட பயணித்தவர்கள், என்னுடைய நண்பர்கள், இவங்களுக்கெல்லாம் நான் அந்த உதவி வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த பெண்கள் 2 பெண்களுடைய அந்த திட்டம் வந்திருக்கு. அம்மாவுடைய புரட்சித்தலைவர் அம்மாவுடைய 2 பெண்கள் கல்யாணம் பண்ணுறது, அதெல்லாம் நான் அவங்ககிட்டேருந்து வாங்கி நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன் அந்த பயணத்தில். அப்புறம் அந்த கொரோனா டைமு அந்த நிவாரணப் பொருட்கள் 2016 அம்மா இறந்துட்டாங்க. அந்த 4.5 வருஷம் அந்த வேலை நடந்துச்சு. 2021 தான் அவர் எனக்கு ஒரு கிரவுண்ட் லெவல் ஒர்க் கொடுக்குறாரு. பூத் கமிட்டி, பூத் லெவல் அப்படிங்கும்போது இஸ்லாமிய பெண் அப்படிங்கிறதுனால கரும்பு கடை மொத்தமாக அதில் இருக்கிற அத்தனை இதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாமே நான் பார்த்துக்குவேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்பிக்கை என் மீது வைத்திருந்த ஒரு தலைவர் அவர். நானும் அவர் மீது மிக விசுவாசமாகவும் அந்த நம்பிக்கை காப்பாற்றுற அளவு தான் நான் நடந்திருக்கேன். என்ன நடக்குது, என்ன ஓட்டு உங்களுக்கு வரும், என்ன வாக்குகள் உங்களுக்கு அந்த இடத்துல வரும் அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டாவும் சொல்லிடுவேன். இதுதான் வரும், இதுதான் வராது, இவங்கெல்லாம் போட மாட்டாங்க, இவங்கெல்லாம் போடுவாங்க, இத்தனை ஓட்டுக்கள் தான் வரும், இத்தனை மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு அளிப்பாங்கங்கிற டேட்டாவை கரெக்டாக சொல்லுவேன். அது அப்படி தான் வரும். அந்த அளவுக்கு செயல்பாடுகள் கொடுத்துருக்குறீங்க, அதிமுகவிற்காக கொடுத்துருக்குறீங்க. இப்படி இருந்துட்டு ஏன் இப்படி ஒரு சடனாக ஒரு சேஞ்ச் வச்சுட்டீங்க? திமுகவுக்கு ஏன் மாறி வந்தீங்க? இல்லை, அதுக்கு காரணமே நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு இஸ்லாமியர்கள் எங்கேயுமே பரவலாக போடல. அந்த சமயம் 2021 கரும்பு கடையில் இப்போ வாக்குக்கு பணமோ எந்த பொருளோ கொடுக்க வேண்டாம்னு சொன்னது அவர்கள் தான். கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அந்த சைடு பணமோ உதவியோ யாருக்குமே கொடுக்கல, ஏன்னா அவங்க போட மாட்டாங்க. இஸ்லாமியர்கள் பகுதி எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி ஒரு இடத்துல அடைச்ச மாதிரி, அதாவது ஒரு ரவுண்ட் சர்க்கிள் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே இருக்கிற அத்தனை இஸ்லாமியர்கள் மக்களும் ஒரு வார்டில் ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூகம், இந்து சமூகம் இருந்தால்
ரெண்டையும் பிரிக்கிற வேலை தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. 86 செல்வாபுரம், கரும்பு கடை, இங்கே வஹா பெட்ரோல் பங்க் கிட்ட, இந்த பின்னாடி இங்கே இருக்கிற நிறைய இஸ்லாமியர்களை ஒரே ஒரே இடத்துல இடத்துல பிரித்து அவங்களுக்கு பகுதி தனியாக, ஒன்றியம் தனியாக, இது தனியாக போட்டு அவங்களுக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா அந்த ஆசோலேஷனில் அவங்க இருக்காங்க. செய்ய வேண்டாம், அவங்க போடலைன்னு எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறதில்ல. அப்போவே நான் சொன்னேன், இது இப்படி பிரிக்கிறது ரொம்ப தவறு, இது இப்படி சரியாகாது அப்படின்னா, இல்லை அவங்க ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் கூட இருந்த மாவட்ட பொறுப்பாளர் சொல்றாரு. ஓப்பனாவே சொன்னார், எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு தேவையே கிடையாது, முஸ்லீம் ஓட்டுக்கு தேவையில்லை, இந்த இஸ்லாமியர் ஓட்டை நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட இருக்கிற ஓட்டோட இது பண்ணிக்குவோம், மேட்ச் பண்ணிக்குவோம். அது என்ன சொல்லுவாங்க, அது கணக்கு, அதில் அந்த கணக்கை சரி அங்கே பண்ணிக்குவோம். தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், இஸ்லாமிய ஓட்டு சரியில்லை, அப்போ நாங்கள் எதுக்குங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து அதில் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கணும்? இஸ்லாமியர்களும் மக்களையும் பிரிச்சுட்டாங்க, இஸ்லாமிய நிர்வாகிகளையும் பிரிச்சுட்டாங்க, இஸ்லாமிய தொண்டர்கள் எல்லாரையும் தனியாக அந்த இடத்துல வந்து பிரிச்சுட்டாங்க. என்னுடைய மக்கள், என்னோடய சமூகம், இஸ்லாம் இஸ் மை இம்பார்ட்டண்ட். என்னோட மக்களுக்கு எந்த வாக்கு இதுவும் பண்ணக்கூடாது. அப்படிங்கும் போது நான் ஏன் போய் இவங்க பின்னாடி எதுக்கு நான் நிற்கணும்? நான் வந்து என் மக்கள் கூட தானே நிற்கணும். அதுலேயும் நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு என்ன ஆதாயமோ அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம்ல. இல்லை எனக்கு ஆதாயமே தேவை கிடையாது, ஆதாயம் இல்லாமல் அரசியலுக்கு வரணும்னு நினச்சி அந்த வகையில் தான் பயணிச்சிட்ருக்கேன். ஒரு பைசா, ஒரு உதவித்தொகை எதுவுமே இது வரைக்கும் இவர்கிட்ட இருந்தோ அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதோ எதுவுமே நான் வாங்கினதும் இல்லை, நான் அதை அனுபவிச்சதும் கிடையாது. அந்த உதவியை வந்து மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்தனே ஒழிய நான் எனக்கு என் வீட்டுக்கு அதெல்லாம் எதுவுமே எல்லாமே நாங்கள் சம்பாதிச்சு நம்ம வந்து உழைச்சி முன்னேறினது, அவ்வளோதான். வேற ஏதாவது நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு இது மாதிரி ஏதாவது விருப்பப்பட்டிருந்தீங்க? இல்லை, நான் 26ஓடது என்னுடைய பிறந்த ஊர் வந்து நெல்லை, ராதாபுரம் தொகுதி. சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவை எதிர்த்து அந்த பணம் கட்டி விருப்பமனு அளித்தேன். ஆனால் ராதாபுரம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போ போயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். பட் அது வந்து அவர்கிட்ட நான் கேட்கும் போது சொன்னார், அது அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் போய் முதல்ல வார்டில் வேலை செய்யுங்கன்னா. வார்டே பிரிச்சுட்டாங்களே, வார்டையே 2 முஸ்லீம் தனியாக. ஏன்னா இவர்களுடைய கொள்கையே இப்போது கொள்கை வேறு, கூட்டணி வேறுன்னு சொல்லி எல்லா பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. கொள்கை என்ன அப்படிங்கிறது இப்போ புரியுது. மதங்களாக 2 பேரையும் பிரிக்கிற வேலை தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் நடக்கிறதா தெரில, கண் கூட நான் கோவை மாவட்டத்தில் பார்த்த இடத்துல நடக்குது. எல்லாரும் அந்த முகமுடி போட்டுட்டு, அந்த பாரதிய ஜனதா கட்சியோட முகமுடி. இப்போ நானும் வந்து கட்சி சேரும் போது என்ன எதிர்க்கலை, இவங்களுடைய அந்த சுயரூபம் வெளியே வர தான் நான் எதிர்க்க ஆரம்பித்தேன். நீண்ட காலமாக பாஜகவோட இருக்கிறாங்களே, இடையில தான் கொஞ்ச நாள் இல்லை, அப்புறமா வெளியே வந்துட்டு எம்பி எலெக்ஷன் சந்திச்சாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2021 அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வரும்போது எந்த அடிப்படையில் அவங்க பாரதிய ஜனதா கட்சி இங்கே உள்ளே வந்துச்சு, எந்த அடிப்படையில் அவங்க வந்து இவங்களை சேர்த்துக்கிட்டு இந்த எலெக்ஷனை வந்து அவங்க எதிர்கொண்டாங்க அப்படின்னு. இப்போ அமமுக தான் ஓட்டை பிரிச்சுது, டிடிவி தான் ஓட்டை பிரித்தாங்க, இத்தனை சதவீத ஓட்டை பிரித்தாங்க. அப்படி வாக்குகளை அவங்க பிரிக்கும் போது அந்த பழியை இஸ்லாமியர்கள் மேலே சுமத்தி அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. இது கண் கூட நானே கேட்டது. அவங்க நீங்கள் போடலம்மா, நாங்கள் எதுக்குமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நாங்கள் கேட்குறோம். ஏன்னா எல்லாரும் கூடயும் நான் பேசுகிறேன். எங்களுடைய பள்ளிவாசல், அங்கே இருக்கிற பள்ளிவாசலில் ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையை வந்து கூப்பிடும் போது, ஆனால் எக்ஸ்எம்எல்ஏ தான், நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லி எல்லாம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஓட்டே போடலம்மா, நான் எதுக்குமா போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும். இந்த மனநிலை எல்லாருக்குமே இருக்குது. இவர் கேட்குறாரு எடப்பாடி ஒவ்வொரு இடத்துலையே போய் தெம்பு இருக்கா திராணி இருக்கான்னு, முதல்ல அவருக்கே கிடையாது. ஏன்னா சிறுபான்மை மக்களை நாங்கள் உறுதுணையாக வச்சு காப்போம், எங்களுக்கு அவங்களுடைய உரிமைகள் எதுவுமே பறிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் எந்த தேர்தல் பரப்புரையிலும் சொல்லவே இல்லைங்க. அவர் எங்கேயுமே சொல்லலை, இவங்களும் பகிரங்கமாக சொல்லலை. ஒரு சிறுபான்மை மீட்டிங்கில் ராஜாராமன்னா வந்து இருக்கிற நிர்வாகிகள், ஏன்னா ஒரு மீட்டிங் அப்படின்னா நிர்வாகிகள் தான் வருவாங்க, தஞ்சாவூர், வேலூர், இங்கே இருக்க நிர்வாகிகள் அந்த வந்த இடத்துல அந்த ஆதிராஜானம் சொன்னார், ஜெயக்குமார் அண்ணா சொன்னார், உங்கள் வீட்டில் தான் பிரியாணி சாப்பிடுவேன் இன்ஷா அல்லா, மீன் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் பண்ணுங்க, உங்களை நான் எப்பவுமே இது பண்ணேன். அவங்க 2 பேரும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு தலைமையிலேருந்து என்ன சொல்லணும், தலைமை எங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குது, இஸ்லாமிய மக்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த மேனிஃபெஸ்டோ அறிக்கை இப்போவும் தேர்தல் அறிக்கை குழு வரும்போது நான் கையில் கொடுத்தேன், அதுலேருந்து எதுவுமே வரல. ஆனால் அபுல் கலாம் ஆசாதோட ஃபண்டு மாநில இதில் சேர்த்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சொன்னதை வந்து இன்றைக்கி திராவிட கழகத்தோட தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேலூரில் அதை அறிவிக்கிறாரு.
1ஆவதுலேருந்து 8th வரைக்கும் 8வது வரைக்கும் படிக்கிற ஒரு பள்ளி மாணவர்கள், சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்களுக்கு அந்த ஃபண்டை மாநில நிலையிலேருந்து கொடுப்போம்னு சொல்லி அவர் அறிவிக்கிறாரு. அப்போ யாருங்க இஸ்லாமியர்கள் உறுதுணையாக இருக்கிறவங்க? இவங்க வாயில் சொல்கிறது வந்து அது வெறும் மேல் பூச்சிக்கு தான். அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் உள்ளே இருந்து பார்க்கறதுனால தெரியும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆண்டுகளில் காலகட்டங்களில் நீங்கள் அதிமுகவிலே இருந்திருக்கிறீங்க. ஆமாங்க. இப்போ விருப்ப மனு அடித்து அதை நிராகரிச்சதுனால நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க. அப்படி இல்லை விருப்ப மனு எனக்கு நிராகரித்தது அதனால் வரல. ஏன்னா அந்த நேர்காணல் கூப்பிடும்போது நான் நேர்காணல் அங்கே இருக்கும்போது அப்போ தான் என்னுடைய அந்த ப்ரொஃபைலை படிக்கிறார். ஏன்னா நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னென்ன இடைத்தேர்தலில் வேலை செஞ்சுருக்கேன், எந்தெந்த இடத்துல போராட்டம் பண்ணியிருக்கேன், எந்தெந்த இடத்துல மிக நீண்ட பயணம். இப்போ இதை விட நீண்ட பயணம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு பெண்ணாக எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, அரசியல் அப்படிங்கிற யாருக்குமே தெரியாது. என் வீட்டில் நான் மட்டும்தான் உள்ளே வந்து இவ்வளோ பயணித்து, நீங்கள் நினைக்க மாட்டீங்க நான் ஏர்போர்ட்டில் தான் ட்ரெஸ்ஸே மாற்றிட்டு போவேன், சாரியை. சாயந்தரம் ரிட்டர்ன் வரும்போது அந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, மேம் இங்கே ஏன்னா எல்லோரும் அங்கே பிடிச்சி வச்சுருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, மேம் இங்கே ஏன்னா ஒரு போராட்டம் அப்படிங்கும்போது நான் சாயந்தரத்துக்குள்ளே வீடு வந்துடுவேன். காலையில் கிளம்பி போகும்போது சாயந்தரம் வீட்டுக்கு வரும்பொழுது நான் ஏர்போர்ட்டில் தான் ட்ரெஸ்ஸே மாற்றுவேன். அந்த கருப்பு சாரியோ ஏதாவது போடணுமோ டக்குன்னு போட்டுட்டு திருப்பி வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு ஃப்ளைட்டு, 6:15 ஃப்ளைட்டு, 8 மணி ஃப்ளைட்டு, 11 மணி ஃப்ளைட்டு எதாக இருந்தாலும் கிளம்பி நான் வீட்டுக்கு வந்து சேர்றேன். அவ்வளோ பயணம், அவ்வளோ நெடிய ஒரு நான் என்ன எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. இங்கே போராட்டம் அப்படின்னா நான் 11 மணிக்கு வந்துடுவேன். தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண மாட்டேன். இப்போ மாவட்ட செயலாளர் அப்படிங்கும்போது அவர்களுக்கு சொல்லாமல் எதுவுமே நான் செய்ய மாட்டேன். நான் ராதாபுரம் தொகுதிக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவரோட பிஏக்கு கொடுக்குறேன், ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ராதாபுரம் தொகுதிக்கு விருப்ப மனு கொடுக்குறேன். திருநெல்வேலியில் வந்து மாவட்ட அந்த நிர்வாகம் நேர்காணல் கூப்பிடும்போது நாங்கள் உட்காந்துருக்கேன். எல்லா திருநெல்வேலி மாவட்டம் 33 பேர் ராதாபுரம் தொகுதி கொடுத்தாங்க. அப்போ தான் வந்து என்னுடைய இதை ஃபுல்லாக படிக்கிறாரு. நான் பிஎஸ்சி படித்தது, எனக்கு ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் எல்லாம் தெரியும். எல்லாம் அந்த நான் என்னென்ன பண்ணது, எது பண்ணது, நான் என்ன பண்ணுவேன் ராதாபுரம் தொகுதி மக்களுக்கு, எத்தனை இஸ்லாமியர்கள், எத்தனை கிறிஸ்டியன்கள், எத்தனை நாடார் கிறிஸ்டின்னு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஊரில் திருநெல்வேலியில் மிகப்பெரிய இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த பெண். என்னால் வந்து அங்கே சர்வே பண்ண முடியும். நான் இதெல்லாம் எழுதுகிறேன். அப்போ தான் படிக்கிறாரு. படிச்சுட்டு என்னை வந்து எடப்பாடியார்கிட்ட வந்து இன்ட்ரோ கூட பண்ணல. அவர் வந்து என்னென்னா அப்படியே கிளம்புறாங்க. இல்லை நான் சொல்லிட்டு இது பண்ணி ஒதுக்கி வைக்கிறாங்க. அதாவது நான் படிச்சிட்டேம்மா நீ பேசிடுமா அப்படின்ட்டு போகிறாரு. இவங்க என்னோட மாவட்டத்தை சார்ந்தவர்கள், இவங்க மாநிலத்தில் இருக்காங்க, இவங்க இந்த ராதாபுரம் தொகுதிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கழக பொதுச்செயலாளர்கிட்ட அவங்க வந்து ஒரு அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? அவருக்கு வந்து மாநில பொறுப்பு வந்து கொடுத்துட்டாரு, நான் கேட்டேன்னு. அதுக்கப்புறம் என்னைய வந்து இது வரைக்குமே கழகத்தின் பொதுச் செயலாளருக்கு இன்ட்ரோ கொடுக்கவே கிடையாது. கிட்டத்தட்ட 25 தடவை எடப்பாடியாரை வந்து விமான நிலையத்தில் போய் வரவேற்றிருக்கேன். அவருக்கு நான் யாருன்னே தெரியாது இது வரைக்கும். அதுதான் இந்த இது முதல்ல அவர் மேட்டுப்பாளையத்தில் பரப்புரை ஆரம்பிக்கும் பொழுது நான் போகிறேன், அந்த வாள் கொடுக்குறேன் அவருக்கு. ஏன்னா எனக்கு வந்து மாவீரர் ஹைதர் அலி அவர்களுடைய ஒரு வாள் வந்து ஆரம்பிச்சுன்னா அது வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வச்சுட்டு நான் அவருக்கு கொடுக்குறேன். அதை வந்து இவர் பார்த்துட்டு அப்படி உள்ளே போகிறாரு. அப்போவும் நான் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர், இந்த கோவையை சார்ந்தவன், என்னுடைய ஒரு சொல்லிட்டு கழக பொதுச்செயலாளர்கிட்ட அவர் அறிமுகப்படுத்தவே கிடையாது. நீங்க பெண்ணா இருக்கிறது ஒரு காரணமா, இல்ல சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணா இருக்கிறது காரணமா? இல்ல, பெண்ணா இருந்த காரணம் கிடையாது. ஏன்னா நிறைய பெண்கள் அவர் இன்ட்ரோ பண்றாரு என்னை தவிர. சிறுபான்மைக்கு இலக்கிய இஸ்லாமிய பெண்ணோட, ஆமா நிச்சயமா அதுதான். அதுல எந்த மாற்றம் கிடையாது. 100க்கு 200% இஸ்லாமிய பெண்ணுங்கிற ஒரே ஒதுக்கல் தான் காரணம். அது நானும் இங்க இருக்க நிர்வாகிகள்கிட்ட ஒரு தடவை ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு இஸ்லாமிய பெண் எந்த பெண்பலமும் இல்லாமல் அரசியலில் இவ்வளோ தூரம் வந்து ஒரு மாநில பொறுப்புக்கு உங்கள் கூடவே நிற்கிற எல்லா விஷயத்துக்கும் இதை வந்து நீங்கள் உங்களால் ஒத்துக்க முடியலன்னா அப்போ நீங்கள் எல்லாரும் RSS பிஜேபி மைண்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் அந்த மனநிலையில் வந்துட்டீங்க. இதுக்கு மேலே உங்கள் கூட பயணிக்கிறது எனக்கு வந்து விழலுக்கு இழுத்த நீர் மாதிரி தான். வெட்டியா இவங்க கூட சுற்றுற மாதிரி இருக்கும். நான் போய் ஒரு 3 மாதம் ஆச்சு. நான் எந்த ஒர்க்குக்குமே நான் போகிறதில்ல. அவங்க கூப்பிட்றதும் இல்லை, நான் போகிறதும் இல்லை. ஏன்னா போகிறதுக்கு உண்டான அங்கே வந்து முதல்ல பிஜேபி ஆளுங்க தான் நிற்பாங்க. எனக்கு ஜமாத்து முக்கியம், எனக்கு என்னுடைய சமூகம் முக்கியம். நான் ஒருத்தி மட்டும் முக்காடு போட்டு அங்கே நின்னா அது அவர்களுக்கு பிடிக்காது. இது எனக்கு தெரியும், அங்கே நின்னவர்களுக்கு தெரியும். அவங்க சொன்னதை நான் கேட்டேன், அங்கே தலைமையிலிருந்து வந்ததையும் நான் கேட்டேன். நான் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு பரதா போட்டு இஸ்லாமிய பெண் நிற்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்பொழுது அதிமுககாரங்களுக்கு பிடிக்கிறதில்ல.
பிடிக்கிறது அதான் கிடையாது. உண்மை உண்மை பிடிக்கிறது இல்ல. பாஜகவுடைய அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கு. அந்த இஸ்லாமிய அந்த அதுதான் சொன்னேன், வாக்குகளே தேவையில்ல, அப்புறம் நிர்வாகிகளோட அப்ப இது. அந்த அடையாளம் வேணாம், அதை விட்டுட்டு அவங்க வாழ்ந்தா எடுத்துக்குவாங்களா? நான் எப்படிங்க விட்டுட்டு வர முடியும்? நான் நான் என்ன இப்போ இல்ல, என்னதான் இருந்தாலும் நான் இஸ்லாம், பிறப்புல இஸ்லாம் தானே, நான் எப்படி விட்டுட்டு வர முடியும்? பர்தா அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு ஒரு உடை. ஆமா. இப்போ நான் வந்து எல்லா பக்கம் பர்தா போட மாட்டேன். நான் வந்து சில விஷயங்களுக்கு போடுவேன், சில போக மாட்டேன். நான் ஃபாரின் கண்ட்ரிலாம் போகும்போதெல்லாம் நான் போட மாட்டேன். ஜஸ்ட் ஹிஜாப் மட்டும் தான் போடுவேன். ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் போட்டாலும் ஹிஜாப் போடுவேன், அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து அந்த தோற்றத்தை கலைச்சிட்டு போய் தான் அவங்க கூட நிற்கணும்னு அவசியமே எனக்கு கிடையாது. இல்ல, ஆடை உங்களுடைய உரிமை, அதை பத்தி எந்த ஒரு மாற்று கருத்தும் ஆமாம், கிடையாது. உண்மைதான். நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஒருவேளை இந்த வேணாம், இந்த மாதிரி வந்தா நம்மளுக்கு ஓட்டு கிடைக்காது அப்படின்ற எண்ணம் இல்ல, இருக்கு. அந்த எண்ணம் வந்து இருக்கு. 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 ஏன்னா நான் பிஜேபி ஆளுங்க, இங்க இருக்கிற 2, 3 பிஜேபி மாவட்டத்துக்காரங்க வந்து நான் சொன்னேன், என்னோட அடையாளத்தை சொன்னேன். நான் நின்னேன், நீங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அவங்க டக்குனு ஃபோனை வைக்கிறத நான் பார்த்தேன். கேட்டேன். அதாவது ஃபோனை வைக்கிறாங்க. ஓ அப்படியா, அது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அதாவது அரசியல் 2 வகை இருக்கு. ஆதரித்து செய்வது, எதிர்த்து செய்வது அப்படிங்கும்போது. இப்போ நான் வந்து திமுகவை எந்த இடத்துலையுமே எதிர்க்கல ஆரம்பத்துல இருந்து. ஏன்னா நான் ஆதரித்து பண்ணிட்டு இருந்தேன். அதிமுக என்ன செய்யுது, இப்போ 2016 என்னென்ன திட்டங்களை நான் மக்கள் கொண்டே சேர்த்தேன். 2021 எங்களுக்கு ஆட்சி கிடையாது அப்படிங்கும்போது அதை போய் சேர்த்தேன். தலைமையிலேருந்து அறிவிப்பு வரும், இங்கே போராட்டம், அங்கே போகணும், அங்கே நாங்கள் பங்கேற்பது, என்னென்ன பண்ணுறோம் அது அதே வந்து நாங்கள் சொல்கிறது இப்படி தான். நான் மக்களை ஆதரித்து அவங்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றுறது மட்டும்தான் என்னுடைய அரசியலாக இருந்துச்சு. அதனால் நான் திமுகவை எதிர்த்து எதுவுமே நான் பேசவே கிடையாது இது வரைக்கும். கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட் நீண்ட நாட்களாகவே அதிமுகவினுடைய அவருடைய கோட்டையாக தான் வந்து இந்த பகுதி வந்து சொல்லப்பட்டிருக்கிற பகுதி. அப்படிப்பட்ட பகுதிகளில் இந்த மாதிரி சிறுபான்மையை சேர்ந்தவங்களை வந்து கூட வச்சுக்கிறது தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆமாம் ஆமாம். அப்படி இருந்தும் விளக்குறதுக்கு வேற என்ன காரணமா இருக்கு? இல்லை, இவங்களுக்கு சேர்ந்த கட்சி தான் காரணம். பாரதிய ஜனதா கொள்கை வந்து இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை ஒடுக்குவது தான். இஸ்லாமிய மக்களை ஒடுக்குவது மட்டும்தான் அது இருக்கும்போது, அந்த கூட இந்த இடத்துல வந்து இவங்க அவங்க கூட இருக்கும்போது இவங்க அதை ஒதுக்க தான் பார்க்குறாங்க. இஸ்லாமிய மக்களை அதிமுக ஒரு சிறுபான்மை அந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவங்களுக்கு என்ன அப்படியே ஆயிடுச்சு. இப்போ நேற்று கூட நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். ஏடிஎம்கே தொண்டே போடல, அவர் பிஜேபி தொண்டை போட்டு உட்காந்துருக்காரு. பேருமே பிஜேபி தொண்டை போட்டு தான் உட்காந்துருக்காங்க. அந்த 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 அதிமுக என்கின்ற அந்த தன்மை அவங்களை விட்டு போயிடுச்சு. இப்போ நான் ஒரு மாளிகை எப்போவுமே ஜெயலலிதாமா தான் இவங்க கை அசைப்பாங்க. எந்த கூட்டணி தலைவராக கையசைக்கிறத பார்த்துருக்கீங்களா? அங்கே போய் மேலே பியூஷ் கோயலும் அன்புமணியும் டிடிவியும் வேறு கட்சியாக இருந்தாலும் அவர் இங்கே இருந்தாலும் அங்கே போனார், அவர் வேறு கட்சியில் உள்ள தலைவர் தான். அவங்க கையசைக்கும் போது உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு அந்த வழி இருக்கும். அது எங்களுடைய மாளிகை, எங்கள் அம்மா இருந்த மாளிகை, எங்கள் புரட்சித மாளிகை. யாரோ வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்களே, அறிவாலயத்துக்குள்ள ஒருத்தர் போக சொல்லுங்கள். இவங்க யாரையாவது ஒருத்தர் அறிவாலயத்துக்குள்ள நுழைய சொல்லுங்கள். முடியுமா? தளபதி விடுவாரா? இங்கே விடுறாங்கன்னா இவங்க அப்படி கோணல் மானெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு அவங்க கூட வந்து அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. கழக நிர்வாகிகள் உங்கள்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், நிறைய பேர். ஆக்சுவலாக நான் வந்து தமிழ்நாட்டு லெவலில் எல்லார் கூடயும் பேசுகிறவன். நிறைய பேர் குமுறல் இருக்குது, இன்னுமே குமுறிட்டு தான் இருக்காங்க, சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் வெளியே வரும்போது கூட சொன்னாங்க, நாங்களாம் குமுறிட்டு இருக்கோம், நீங்கள் தைரியமாக வெளியே போயிட்டீங்க. எல்லாராலும், எல்லா அதிமுக நிர்வாகிகளாலும் வழி அனுப்பப்பட்ட ஒரு பெண்ணாக நானாக தான் இருப்பேன். ஏன்னா நிறைய பேர் வசைப்படி தான் அனுப்புவாங்க. ஐயோ உங்களை என்ன பண்ணீங்க நீங்கள், அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் யூஆர் இன் ரைட் பிளேஸ் நவ், யூஆர் குட் மூவ், குட் டெசிஷன், இப்போ தான்ப்பா எங்களுக்கு நீங்கள் கரெக்டான ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கீங்கிற ஒரு நிம்மதியான ஒரு நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட இருக்கவங்களே எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணி வாழ்த்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட அரசியல் வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து பல முறை வந்து பார்த்தீங்கன்னா அவரை இங்கே வந்து குறிப்பிட்டீங்க. ஆரம்பத்துலேருந்து கூட இருக்கிறாரு, பேசுகிறோம், அவர் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சாருன்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களை ஏதாவது எந்த கான்டாக்டுமே பண்ணல. ஏன் போனீங்கன்னு கேட்கல. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியவே படுத்துறேன். 2 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து திமுக போகிறேன் அப்படின்னு சொல்லி என் டிரைவர்கிட்ட பேசாமல் அங்கே போயிடலாம், எனக்கு இங்கே சரியே வராது. ஏன்னா என்னுடைய ஒரு தாட் இருக்கு இல்லையா, சமூக நீதி கொள்கை அப்படின்னு நான் வந்து நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல என்னோடய பேஜில் எழுதியிருக்கேன். அரசியல் செய்கிறதுக்கு யார் வேணால் செய்யலாம், சமூக நீதியை பேசுறதுக்கு தான் அறிவு வேணும் என்று நான் பேசியிருக்கேன் நிறைய இடத்துல. அப்படி பேசும்பொழுது நான் சும்மா டிரைவர்கிட்ட சொன்னது எப்படியோ போயிடுச்சு. அதனால தான் கூப்பிட்டு அவர் வந்து
எங்கே போயிடுவேணும்னு சொல்லிட்டு, இல்லைம்மா என்ன வேணும், மாநில பொறுப்பு வேணுமா அப்படி இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. மேனிஃபெஸ்டோ எழுதி கேட்டார். அதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் வந்து அப்போ தான் கேட்குறாரு. சரி நான் கண்டிப்பாக பண்ணி தந்துடுறேன். நம்ம உடனே எடப்பாடிக்கு லெட்டர் எழுதி கொடு என்கிட்டன்னு சொன்னார். என்னோட கையால் உடனே எடப்பாடிக்கு அவருக்கு கழக பொதுச்செயலுக்கு எழுதி நான் கொடுத்தேன் கொண்டு போய். எனக்கு மாநிலத்தில் பொறுப்பு வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். அது பண்ணாங்க. இப்போ நான் மூவ் ஆனது யாருக்குமே தெரியாது. இது ஒரு சைலண்ட் மூவ் பண்ண முன்னாடியாவது ஏன் போகிறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த மனநிலையில் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ போனால் போட்டுங்கிற இதில் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டுமா இல்லை உங்களை மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் அப்படி எல்லாருமே தான். என்னை மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் வெளியே போனால் பரவாயில்ல, என்னை மாதிரி இஸ்லாமியர்கள் வெளியே போனால் ரொம்ப பரவாயில்ல உங்களுக்கு, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. சமீபத்தில் சிறுபான்மை மீட்டிங் முடிச்சுட்டு தான் வந்தேன். அதில் வந்து சிறுபான்மை செயலாளர் அவருக்கே வந்து அந்த ஆவடி தொகுதி ஒதுக்கப்படவில்லை. எதிர்பார்த்த எல்லா இஸ்லாமிய தொகுதியிலும் பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டன. அப்போ இவங்க என்ன மனநிலை இருக்காங்க? இது பிஜேபியே கேட்டு பெற்றுதா இல்லை இவங்களாவே எப்படி தள்ளி விட்டாங்களா? என்னமோ பண்ணிக்கோங்க, பிஜேபியும் இஸ்லாமியர்களும் சண்டை போட்டுக்கோங்கன்னு சொல்லி அதிமுகவில் இருக்கவங்க தள்ளி விட்டாங்களா? அது தெரியல. இப்போ பாஜகவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பொறுப்புகளில் உள்ள சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கிடையாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதிமுகவும் அதே மாதிரி வருது போலயே. ஆமாம், உண்மைதான். இப்போ நான் முழுசாக எதிர்த்தது வந்து, இப்போ வானதி சீனிவாசன் அவருடைய ஒரு கடைசியில் ஒரு ஏதோ ஏர்போர்ட்டில் போகும்போது ஒரு ரீல்ஸில் ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து குண்டு வைத்தவங்களுடையும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் கூடயும் கூட்டு வைப்பாங்க. என்னமோ அவங்க அது ஒரு மனசு அந்த ஒரு வரி அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. நான் திருப்பி அதுக்கு பின்னோட்டம் இட்டேன், வானதிக்கு வன்மம் இன்னும் தீரவில்லை அப்படின்ட்டு. அப்போ இஸ்லாமியர்களோட அந்த வன்மம் அவங்க எங்கள் இஸ்லாமிய சமூகத்தை மீது அந்த வன்மம் வந்து இவங்க தெளிச்சிட்டே இருக்காங்க. அப்புறம் நாங்கள் எப்படி எதுக்கு ஓட்டு போடணும்? நாங்கள் ஏன் வந்து இவங்க அதிமுக கூட்டணி வச்சுருக்க பிஜேபி கூட்டணி வச்சுருக்க அதிமுகவுக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும்? ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் எதிர்த்து தான் வாக்களிப்பாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி எதுக்கிறது மட்டும்தான் இந்த தேர்தலில் 2026 ஒவ்வொரு இஸ்லாமியர்களோட முதற்கடமை. 5 கடமை இருக்குல்ல, 6வது கடமை அதுதான். இது நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே இஸ்லாமியர்களுக்காக அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன். நான் வந்து என் மக்களுக்கு நான் நம்பிக்கையூட்டின ஒரு பெண். நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுறீங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நான் 2016 பண்ணேன். 2021 ஆட்சி கிடையாது, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு அவளுக்கு நம்பிக்கை ஊட்டி அவர்களை நான் செல்லும் போது, நீங்கள் எனக்கே வந்து இவ்வளோ பிரச்சனை கொடுத்து என்னையவே ஒதுக்கி வைக்கும்போது என் மக்களுக்கு நான் எப்படி பண்ணித்தர முடியும்? ஒரு இஸ்லாமிய பெண் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒதுக்கி வைக்கும் பொழுது என்னை நம்பி இருக்கிற என்னுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க? நான் யார்கிட்ட போய் அவங்களுக்கு என்ன உதவி கேட்க முடியும்? நிஜமாகவே நிறைய பேர் என் கூட இருக்காங்க. இறைவன் மேல் ஆணையாக ஒருத்தர்கிட்ட காசை கொடுத்து வாங்கி நான் போய் பண்ணது கிடையவே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் நான் செஞ்சது வந்து என்னுடைய உதவி, அரசாங்கத்திலேருந்து கிடைக்கப்பட்ட உதவியை நான் கொண்டு போய் சேர்க்குறேன். நீங்கள் எனக்கே இல்லாமல் என் மக்களுக்கு அப்போ என் மக்களுக்கு யார் செய்வா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் தளபதி இன்னைக்கு அவ்வளவும் அறிவிச்சிருக்காரு. சிறுபான்மை திட்டம் அத்தனையும் நான் என்ன மேனிஃபெஸ்டோ இவங்களுக்கு எழுதி கொடுத்தனோ அதெல்லாம் அவர் பண்ணி வச்சிருக்காரு. நான் அங்கே போகிறேன், என்னுடைய சமூகத்துக்கு என்ன கிடைக்குதோ நான் அங்கே போய் நிற்கிறேன். என் சமூகத்தின் பக்கம் நிற்கிறது தானே என்னுடைய நெறி, அரசியல் நெறியாக இருக்க முடியும். அதிமுக திமுக போனதுக்கு அப்புறமா அங்கே வரவேற்பு எப்படி இருக்கு? இல்லை நான் ஒரு 25 நாளாக இப்போ தான் பேசும்போது நான் சொன்னேன், இல்லை வரேன், வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ என்னோடய அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தனால, அப்போ கரூரோட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணா அவங்களுக்கு வந்து அந்த நியூஸ் கொடுத்தாங்க. அவர் எனக்கு சொன்னார், நீங்கள் முதல்ல அம்மாவை பாருங்கள், எப்போ வேணால் இணைஞ்சிக்கலாம், ஃபஸ்ட்டு அம்மா பார்த்து அவங்க ரெடியானதுக்கப்புறம் வாங்கினேன். அப்புறம் இறப்பு செய்தி சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து வருத்தப்பட்டு இது பண்ணார். நான் 1 வீக்கில் நான் இணைஞ்சிட்றேன், மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு நான் வெளியே வந்து உங்கள் கூட நின்றுடுறேன், ஏன்னா டைம் இல்லை உங்களுக்கு. ஆமாம், எலெக்ஷன் டைமுக்கு அப்புறம் அவங்க பிஸியாகிடுவாங்க, எல்லாம் பிஸியாக. நான் அவருக்கு கொடுத்தது கூட தளபதி முன்னாடி இணையிறோம். அப்படி தான் அவர் தான் சொன்னார், இல்லை ஃபஸ்ட்டு வந்துடுங்க, தளபதி கிட்ட அப்புறமா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லி தான் நான் வந்து இது பண்ணேன். நான் முதல்ல உள்ளே போயிடுறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் முதல்ல உள்ளே போனது. அவர் அடுத்த நாள் என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு இங்கே இருக்கிற 11 நலச்சங்கள் வீட்டு நல வர சங்கங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணார். தாய் கழகத்துக்கு திரும்பிய ரெஜினா பேகம் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஷாலில் போத்திட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணார். எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. எல்லாருக்குமே நான் பரிச்சயமான பெண். கோவையில் இந்த குனியமுத்தூரில் இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் எங்கே இருந்தாலும் என்னை போனால் தெரிஞ்ச ஒரு பெண்ணுங்கனால எல்லா இஸ்லாமிய மக்களுக்கும் தெரியும்,
அந்த மாற்று சமூக மக்களுக்கும் தெரியும். எல்லாருக்கூடயும் நம்ம ஒன்றா பழகுறதுனால எல்லாருக்குமே தெரியும். யாருமே இவங்க முஸ்லீம் அதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் நான் ஜாதி கூட கேட்டதில்ல. அவங்களும் என்னை கேட்டது கிடையாது. அதாவது அந்த ஜாதி என்று கேட்குறதையவே வந்து நாங்கள் கேவலமாக நினைத்த ஒரு இது நான் கேவலமாக நினைக்கிறவன் நான். அப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் அது வந்து பெருசாக பூதகரமாக ஆனது வந்து பிஜேபியும் அதிமுகவும் இணைந்ததுக்கப்புறம் தான் இவங்க பிரிக்கிறதும் இஸ்லாமியர்களை ஒன்றா தள்ளுறதும் இது நடக்கிறதும் எல்லாமே வந்து கண்கூட பார்த்துட்டு சரி சாதி மாதிரி ஒதுக்குறாங்க. ஆமாம், இல்லை எதுக்கு அந்த தவறு வந்து பண்ணதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். செந்தில் பாலாஜி அவங்க வந்துட்டு அமைச்சர் வந்துட்டு மக்களை பட்டியல் அடைக்கிற வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு ஏதோ சொன்னாங்க. பட்டியல் அடித்தவங்க இவங்க தான். முஸ்லீம்களை ஒன்றா ஒரே கூட்டமாக அடைச்சி இப்போ இவங்க வச்சுருக்குறாங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. ஓட்டு வரலனாலும் பரவாயில்ல, நாங்கள் அங்கே மேனேஜ் பண்ணிக்கிறோன்னு சொன்னதும் அவங்க தான். வாக்குகள் வேண்டாம், இஸ்லாமிய வாக்குகள் வேண்டான்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க. பகிரங்கமாக சொல்கிறத நான் கேட்டேன், எல்லாருக்குமே தெரியும் அது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் பகுதி வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பல விதங்களில் ரொம்ப ட்விஸ்டான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா அவருடைய கோட்டைன்னு சொல்லப்பட்ட பகுதி கரூர். செந்தில் பாலாஜி அவர்களே வந்து நேற்று பேட்டியில் கொடுத்துருக்காரு. கரூர் வேற கிடையாது, கோவை வேற கிடையாது, கரூர் மக்களும் கோவை மக்களும் எல்லாருமே ஒன்று தான் எனக்கு அப்படின்னு இருக்காரு. தளபதி அவர்களும் தமிழக மக்கள் எல்லாரையும் அவர் ஒன்றா தான் பார்க்குறாரு. எல்லா இடத்துக்கு போகிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா இடத்துலையும் நம்ம பேசுகிறதும் பார்க்குறோம். எல்லா மக்கள் கூடயும் அவர் ஒன்றா தான் பழகி ஒன்றா தான் எல்லா கூட்டணி கட்சிகளையும் அரவணைக்கிறதையும் பார்க்குறோம். எல்லாரையும் சரிசமமாக மக்களை நடத்துறாரு. அதே மாதிரி தான் அவர்களுடைய கீழே இருக்கவங்களும் எல்லாருமே அதேமாதிரி அமைச்சர் அவர் கரூர் வேறு கோவை வேறெலாம் சொல்கிறாரு. கோவைக்கு அவர் நிறைய டைம் வந்திருக்காரு. கொடேஷியாவில் தான் அவரோட வீடு ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்க நிர்வாகிகள் அவரை போய் பார்க்குறாங்க. அவரை நாங்கள் வந்து மாயாவின்னு தான் சொல்லுவோம். அங்கே இருப்பார், திடீர் இங்கே இருப்பார், திடீர் கரூரில் இருப்பார், எங்கே இருப்பார்னு சொல்ல முடியாது. 22 மணி நேரம் வேலை செய்வார், 2 மணி நேரம் தான் தூங்குவார். அதுதான் அவர் கடும் உழைப்பாளி. நிச்சயமாக கோவை தெற்கில் அவர் வந்து வெற்றி பெறுவார். உங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கும்? இல்லை, என்னுடைய பங்கு நான் கோவை தெற்கில் தேர்தல் பணிக்குழுவில் தான் கேட்டிருக்கேன். தேர்தல் பணிக்குழுவில் கேட்டுட்டு நான் கேம்பெயின் பண்ணுறது தான். ஏன்னா என்றைக்குமே எப்பவுமே கேம்பெயின் பண்ணுறது தான் நான் முதல்ல எடுப்பேன். வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணுறது, திணை பிரச்சாரம் பண்ணுறது, இதை தான் நான் எப்பவுமே கையில் எடுப்பேன். அதுதான் எனக்கு இவ்வளோ நாள் நான் பண்ணியிருக்கேன், அதை தான் நான் பண்ணுவேன். கோவை மாவட்டம் அப்படின்றது எப்படி இருக்கு மேடம் இப்போ? இல்லை, கோவை மாவட்டத்தில் அதிமுக வர வாய்ப்பு மிகவும் குறைவு. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எதை வச்சு இவங்க வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க? 2021 இவங்க தோற்றதுக்கப்புறம் திமுக எல்லா நலத்திட்டங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து முதல்ல பண்ணதை கேட்குறாங்க. திட்டங்கள் பண்ணோம், பாலங்கள் பண்ணோம், குடிநீர் பண்ணோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கிறது இவங்களுக்கு சொல்ல தெரில, யாருக்குமே சொல்ல தெரில. இவங்கக்கிட்ட அந்த அஜெண்டாவே கிடையாது. அதிமுக கிட்ட நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிற அஜெண்டா எதுவுமே கிடையாது. இப்போ 1000 ரூபாய் ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் தளபதி அவர்கள் கொடுத்துட்ருக்காங்க, முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க அதை காப்பி பண்ணி 2000 கொடுக்குறாங்கிறாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க, 1000 கொடுத்தாச்சு, 1000 கொடுத்து ஒரு 2000 கொடுக்க மாட்டாரா? இனி இவங்ககிட்ட போய் புதுசாக எல்லாம் பண்ணி எல்லாம் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி எல்லாம் பண்ணணுமா? எங்களுக்கு தளபதியே கொடுக்குறாரு, இவங்க ஏன் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? இல்லையா? புதுசாக அவங்களுக்கு உண்டான எந்த திட்டமோ எந்த இதுவுமே கிடையாது. நாங்கள் பண்ணோங்கிறாங்க. அது என்ன பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. நான் இருந்தேன், எனக்கே தெரியல. அது எப்படி வந்து மக்களுக்கு அது போய் சேரும்? மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? புரியுது. ஆமாம்.